வணக்கம். என்ன இந்தியா, பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி நாளைக்கு நடக்க போகுது. ஒரே டென்ஷனா இருக்கீங்களோ? டென்ஷன் பட வேண்டியதில்ல. இந்தியா ஜெயிச்சாலும் சரி, பாகிஸ்தான் ஜெயிச்சாலும் சரி, கிரிக்கெட் ஜெயிக்கணும். அதான முக்கியம். விளையாட்ட விளையாட்டா பார்க்கக்கூடிய மனநிலையை நம்மலாம் வளர்த்துக் கொள்ளணும். ஏதோ 2 நாட்டுக்கு இடையே உள்ள யுத்தம் நடக்கிற மாரி ஒரு மனநிலையை உண்டாக்கி வச்சுக்கிட்டு, தேவையில்லாம அந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு நெருக்கடி உண்டாக்கக்கூடாது. இது சாதாரண ஒரு விளையாட்டு. கிரிக்கெட்ட கிரிக்கெட்டா ரசிகர்கள் இருக்கிறவங்க எல்லாரும் பழகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பதிவு. கிரிக்கெட்டு இட் இஸ் ஏ கேம் ஆஃப் கிரேட் அன்சர்டனிட்டி. அதுல எதையுமே நீங்க அறுதியிட்டு கூற முடியாது. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு காலத்துல கிரிக்கெட் உலகில கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம்ங்க. மேற்கிந்திய தீவுகள் அணி. அந்த காலத்துல கிளைவ் லாய்டு, விவியன் ரிச்சர்ட்சன், ஹேண்டி ராபர்ட்ஸு, மைக்கேல் ஹோல்டிங்கு, மார்ஷல், காட்னி வால்ஸு, காட்னி ஆம்ப்ரோஸு, இந்த மாதிரி எல்லாம் மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்கள். அவங்களை எதிர்த்து பேட் பண்றதே கஷ்டம். அவங்க தொடர்ச்சியா 2 உலக கோப்பையை ஜெயிச்சிருந்தாங்க. அப்ப 83வது வருஷம் உலக கோப்பைக்கு போகும்போது அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா உலகின் மிகச்சிறந்த பேட்ஸ்மேன்கள் பூரா இருக்காங்க, மிக சிறந்த பந்து வீச்சாளர்கள் இருக்காங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இந்திய டீம்ல தோத்தாங்க. இந்தியாவில் அத மாதிரி மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்களே கிடையாது. மித வேகப்பந்து வீச்சாளர்களா இருந்தாங்க. மொஹிந்தர் அமர்நாத், ரோஜர் பின்னி, கபில் தேவ் ஒருத்தர் தான் வேகப்பந்து வீச்சாளர்னு சொல்ற அளவுக்கு உள்ளவர். கீர்த்தி ஆசாத், இந்த மாதிரி பவுலர்களை வைத்துக்கொண்டு நாம் அந்த உலக கோப்பையை ஜெயிச்சோம். இட் இஸ் ஏ கேம் ஆஃப் கிரேட் அன்சர்டனிட்டிக்கு உதாரணம். அன்னைக்கு விழுந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்க முடியல பாருங்க. அப்புறம் ஒரு காலத்துல ஆஸ்திரேலியா கிரிக்கெட் உலகத்தை கொடிகட்டி ஆண்டு கொண்டிருந்தாங்க. இப்ப அந்த அளவுக்கு ஆட்சி செலுத்தாட்டாலும் ஓரளவு பேரும் போலுமா இருக்கிறாங்க. வேகப்பந்து வீச்சாளர்களே ரிச்சர்ட் ஹார்ட்லி நியூசிலாந்தை சேர்ந்தவர். அவர் தான் முதல்ல 400க்கு மேல அதிகமான விக்கெட்டுகளை எடுத்து வேகப்பந்து வீச்சாளர்கள் அதிகமான விக்கெட்டு எடுத்தவரா இருந்தாரு. அதை நம்ம கபில் தேவ் வந்து முந்தினார். பாகிஸ்தான் டீம் எடுத்துக்கொண்டா மிகச்சிறந்த ஜாம்பவான்கள் எல்லாம் உருவாக்கின டீம் அந்த டீம். இம்ரான் கான் மிகச்சிறந்த ஆளுமை படைத்தவராக கிரிக்கெட் உலகத்துல இருந்தாரு. அந்த கிரிக்கெட் உலகத்துல கிடைத்த புகழை கொண்டு அவர் அந்த நாட்டுக்கே அதிபராகவும் ஆனாருன்னா பாத்துக்கிடுங்களேன். அடுத்து வாசிம் அக்ரம், வக்கார் யூனிஸ் ரிவர்ஸ் ஸ்விங் பவுலிங்ல எக்ஸ்பர்ட். அந்த காலங்கள்ல கடைசி 5-6 ஓவர்கள் அவங்க ரிவர்ஸ் ஸ்விங்ல வீசி விக்கெட்டுகளை பூரா வீழ்த்தி எளிதில் அடையக்கூடிய டார்கெட்டை கூட டிஃபெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு பந்து வீசுவாங்க. ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ் ஷோயிப் அக்தர் மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர். அந்த நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பின் பவுலிங்ல மாஸ்டராக திகழ்ந்த அப்துல் காதிர், ஷேக்லைன் முஸ்டாக். பேட்டிங்க பொறுத்தீங்கன்னா ஜாகிர் அப்பாஸ்னு ஒருத்தர் திறமையான பேட்ஸ்மேன் இருந்தாரு. ஜாவித் மியாண்டட், ஷயீத் அன்வர் எல்லாம் மிகச்சிறந்த இன்சாமாம் உல் ஹக், இப்படியெல்லாம் மிகச்சிறந்த ஆளுமைகளை கண்ட ஒரு தேசம். ஆனாலும் அந்த அளவு இப்பொழுது கோலோச்ச முடியாமல் தடுமாறி கொண்டுதான் இருக்கிறது. காரணம் இட் இஸ் ஏ கேம் ஆஃப் கிரேட் அன்சர்டனிட்டி. அவங்க சொந்த நாட்டிலேயே இன்னொரு டீம் வந்து 320 ரன் அடிச்சிச்சு, இவங்க 260 ரன் தான் அடிச்சாங்க. இந்திய டீம் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்தியன் டீம் எப்பொழுதுமே கபில் தேவினுடைய வருகைக்கு பிறகுதான் வேகப்பந்து வீச்சுனா என்னங்கிறதே இந்தியா உணர்ந்திருக்குது. அது வரைக்கும் இந்தியாவில் வேகப்பந்து வீச்சாளர்களே இல்லை. கபில் தேவ், மதன்லால், மனோஜ் பிரபாகர் இவங்க தான் ஒரு காலகட்டத்தில்
வேகப்பந்து வீச்சு ஆளுமையா இருந்தாங்க. கபில்தேவ் ஒருத்தர் தான் வேகப்பந்து வீச்சாளர். மீதெல்லாம் மித வேகப்பந்து வீச்சாளர்கள் தான். 126, 130 தான் போட முடியும். அதன் பிறகு ஜாவாகால், ஸ்ரீநாத், வெங்கடேச பிரசாத், ஜாகிர் கான், இப்படியே இந்தியாவினுடைய பந்து வீச்சு முன்னேற்றம் அடைந்து விட்டது. இப்பொழுது ஜஸ்டின் பும்ரா, முகமது சாமி, வேகப்பந்து வீச்சை பத்தி இப்ப கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு காலத்துல இந்தியாவுல ஸ்பின் பவுலிங் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்தி வந்தது. பிஷன் சிங் பேடி, பி.எஸ். சந்திரசேகர், பிரசன்னா, வெங்கட்ராகவன், திலீப் தோசி, ரவி சாஸ்திரி, அனில் கும்ப்ளே, ஹர்பஜன் சிங்கு, ரவிச்சந்திரன் அஸ்வின். இப்பொழுது அதன் வழியில மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் இது ஸ்பின் பவுலிங் நிறைய பந்து வீச்சாளர்கள் வந்துட்டாங்க. குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல், சர் ரவீந்திர ஜடேஜா, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த காலத்துல இந்தியாவினுடைய பேட்டிங் துறை மிகவும் வலுவானதாக இருந்தது. சுனில் மனோகர் கவாஸ்கர், இன்னைக்குமே கவாஸ்கரனுடைய ஆட்டம் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. சுனில் மனோகர் கவாஸ்கர் இன்னைக்கு வர்ணனையாளரா இருக்கிறாரு. அற்புதமான ஆட்டக்காரர். ஜி.ஆர். விஸ்வநாத், அவர் இப்பொழுது அதிகமா கண்ணில் தட்டுப்படுவதில்லை. கவாஸ்கர் கமாண்ட்ரி சொல்றதுனால கண்ணில் தட்டுப்படுறாரு. ஜி.ஆர். விஸ்வநாத், திலீப் வெங்சர்கார், சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட், கிரேட் வால் ஆஃப் இந்தியா. முதைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அடிச்சு நொறுக்கி ஆடலாம்ங்கிறத சொல்லி கொடுத்த கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், வீரேந்திர சேவாக், இந்த மாதிரி எல்லாம் அற்புதமான. பிறகு எம்.எஸ். தோனியினுடைய காலம். இந்திய கிரிக்கெட்டை எடுத்துக்கொண்டால் கபில்தேவுக்கு முன், கபில்தேவுக்கு பின்னால் என்று பேச வேண்டும். அதே போல எம்.எஸ். தோனிக்கு முன், எம்.எஸ். தோனிக்கு பின் என்று பேச வேண்டும். அந்த அளவுக்கெல்லாம் இந்திய கிரிக்கெட் உலகில் ஆளுமையை செலுத்தினவங்க நிறைய இருக்காங்க. பாகிஸ்தான்லையும் ஆளுமையை செலுத்தினவங்க நிறைய இருக்காங்கன்னு இதை சொல்ல வரேன். இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஆரம்பிச்சாலே நம்ம அளவுக்கு அதிகமான நெருக்கத்தை நம்மளே உண்டாக்கி கொண்டு நம்ம விளையாட்டு வீரர்களுக்கும் உண்டாக்கி கொண்டு இருக்கக்கூடாது. அன்றைய தினத்துல யார் நல்லா விளையாடுறவங்க அவங்க தான் ஜெயிக்க முடியும். மொத்தத்துல கிரிக்கெட் ஜெயிக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட கிரிக்கெட்டை பார்க்க பழகணும். இதுதான் விஷயம். நம்ம வீரர்களுக்கு தேவையில்லாத நெருக்கடி உண்டாக்க கூடாது. நம்மளுக்கு நாமளே நெருக்கடி உண்டாக்கி கூடாது. ஆஃப்டர் ஆல் இட் இஸ் ஏ கேம் அப்படிங்கிற மனநிலையோட யார் மிகச்சிறந்த அளவுல பந்து வீசுறாங்க, யார் மிகச்சிறந்த அளவுல பேட்டிங் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்து ரசிச்சு இந்த கிரிக்கெட்டை ரசிக்க பழகணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்சுங்கிறதுக்கு அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுத்து, விளம்பரங்களை கொடுத்து, அதுல முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள்லாம் என்னென்ன காரணங்களால இந்தியா ஜெயிக்கும், என்னென்ன காரணங்கள்னால பாகிஸ்தான் ஜெயிக்கும்லாம் ஒரு பட்டியலை போட்டு அந்த எதிர்பார்ப்பை அப்படியே, அந்த டெம்போவை அப்படியே தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தேவையில்லை. இது ஒரு விளையாட்டு. இரண்டு டீம்லயுமே ஜாம்பவான்கள் இருந்திருக்கிறார்கள், இனிமேல் இருக்க போறாங்க. அன்னைக்கு தேதியில யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க ஜெயிக்க போறாங்க. வாசிம் அக்ரம், வக்கார் யூனிஸ் மாதிரி ஒரு மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்களை கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி நான் இது வரைக்கும் பார்க்க முடியல. ஸ்டெம்பு தெரிச்சு ஓடும். அடுத்து ஷோயிப் அக்தர், அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. இந்தியாவில் மிகச்சிறந்த பேட்ஸ்மேன்களா இருந்திருக்கிறாங்க. எத்தகைய வேகப்பந்து வீச்சாளர்களையும் எதிர்கொண்டு சமாளித்து ஆடக்கூடிய கவாஸ்கர், திலீப் வெங்சர்கார், ராகுல் டிராவிட், சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் எல்லாம் எப்படிப்பட்ட ஃபாஸ்ட் பவுலரையும் தூக்கி அடிப்பார். 1983 உலக கோப்பையில 2 டீம்லையும் சேர்ந்து அதிகமான ரன் அடிச்சவர் அவர் தான். 38 ரன்னோ ஏதோ அடிச்சார். அது வெற்றிக்கு காரணமா அமைஞ்சது. ஆக ஒவ்வொருத்தட்டி ஒரு விதமான நுணுக்கமும் திறமையும் இருக்குது. அந்த நுணுக்கத்தையும் திறமையும் ரசிச்சு பழகுங்க. யார் வேணாலும் ஜெயிக்கட்டும். மொத்தத்துல கிரிக்கெட் வெல்ல வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதனால நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், அதற்கு முன்னாலே ஏன் இதை போடுறேன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒருவேளை யார் வேணாலும் ஜெயிக்கலாம், யார் வேணாலும் தோக்கலாம். அது அந்த சமயத்துல இதை கேட்கக்கூடிய மனநிலை இருக்காது. மொத்தத்துல கிரிக்கெட் வெல்லட்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு.
மிகச்சிறந்த விளையாட்டை ரசிங்க, பந்துவீச்சை ரசிங்க, பேட்டிங்கை ரசிங்க, ஃபீல்டிங்கை ரசிங்க. மொத்தத்துல அந்த விளையாட்டை ரசிங்க. அந்த விளையாட்டு வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருக்கணுமே தவிர, தேவையில்லாம அழுத்தத்தை நமக்கு நாமே உண்டாக்கி கொண்டு, நம்மளுடைய வீரர்களுக்கும் அழுத்தத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கக்கூடாது. அவங்கவங்களுடைய இயல்பான ஆட்டத்தை ஆடட்டும். அன்றைய தேதியில யாரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்களோ அவங்க ஜெயிக்க போறாங்க. அதுதானே விளையாட்டினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி, இந்த போட்டி மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கட்டும் என்று சொல்லி, இந்தியா ஜெயிச்சாலும் சரி, பாகிஸ்தான் ஜெயிச்சாலும் சரி, மொத்தத்தில் கிரிக்கெட் வெல்லட்டும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.